பரந்தூரில் தான் விமான நிலையம் வேண்டாம்னு சொன்னோம். விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லலை. இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு தளபதி அவர்கள் போகும்போது அங்கே போய் இறங்கி அந்த விவசாயிகள் கொடுத்த பச்சை துண்டை வாங்கி போடும்போதே உங்கள் மகனா உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் நிற்பேன் உங்கள் கூட களத்துலன்னு சொன்னார். இன்னைக்கு நின்று காட்டியிருக்கேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம்னு சொல்லிட்டு வரும். அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வீல் எங்கே போகுது பின்னாடி வீல் எங்கே போகுதுன்னு தெரியாது. இருக்கக்கூடிய எல்லா பஸ்ஸும் ஒரு எக்ஸ்பிரஸாக வரும், எல்எஸ்எஸ்ஸாக வரும். ஆனால் இந்த மகளிர் விடியல் பயணம் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிக்க வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. எந்த பஸ்ஸில் வேணால் நீங்கள் ஏறலாம் இறங்கலான்ற ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாரு. இது பெண்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி பண்ண முடியும், சாத்தியமா அப்படி இப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, இன்றைக்கி அத்தனையும் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார். டிஎம்கே ஏன் லைவ் வேணான்னு சொல்கிறாங்க? ஏவா வேலுக்கோ வந்து உதயநிதிக்கோ ஆனதில்லை தமிழ்நாடு. தமிழக மக்களுக்கானது தான் இந்த அரசு. என்ன வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரோ அதை அன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறாரு. நான் நேரலையில் ஒளிபரப்பு பண்ணுவேன். அப்போ நீங்கள் கடந்த காலங்களில் ஒளிபரப்பு பண்ணுவேன் நேரலையிலன்னு சொல்லி ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்களே, அப்போ அதை அத்தனையுமே காணல் நீர் தானே. அதை உங்களால் பண்ணியிருக்க முடியாது இல்லை. இதை தான் பொய்யும் புரட்டும் பண்ணக்கூடிய திமுக அரசு அப்படின்னு, ஏன் திருட்டு திமுக அரசுன்னு கூட அவர் பதிவு பண்ணிட்டார். நேரு சொல்றாரு, நாங்க தரம் தாழ்ந்து என்னைக்குமே இந்த சட்டசபையில் நடந்ததில்லைன்னு சொல்றாரு. தரம் தாழ்ந்து நீங்க என்னென்ன நேருவை கூப்பிடுங்க, விவாதிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன நாகரிகமா நடந்திருக்கீங்க, என்ன மாண்போட நடந்திருக்கீங்க, எந்த சமூக நீதியினுடைய பார்வையில் நடந்திருக்கீங்க, என்ன கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடந்திருக்கீங்கன்றதை சொல்லணும். அப்புறம் மாட்டிப்பாரு பார்த்து. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவிலிருந்து ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். பரந்தூர் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஒரு அறிவிப்பு இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. பரந்தூரில் அந்த விமான நிலையம் வந்து வரப்போகிறதில்ல, அந்த ப்ராஜெக்ட் வந்து கைவிடப்படும். ஆனால் வேறு இடத்துல வந்து விவசாய நிலங்கள் இல்லாத ஒரு இடத்த பார்த்து அந்த ப்ராஜெக்ட் வேறு மாதிரி மாற்றப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அறிவிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு வேளை சேலஞ்சாக இருக்குமா விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி? இல்லை, சேலஞ்ச் அப்படின்னா இப்போ வந்து ஏற்கனவே ஆண்ட தரப்புகள் எதிர்கட்சிகள் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, அந்த திட்டத்தை அங்கே வந்து அமுல்படுத்தணும் அப்படின்றது தான் அவர்களுடைய திட்டமாகவும் எண்ணமாகவும் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி பல 1000 கோடிகள் வந்து நிலங்கள் வந்து அங்கே கையாளப்பட்டு அதை வந்து அவங்க அதிக விலைக்கு விற்பதற்காகவும் அந்த மாதிரியெல்லாம் போல பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் ஆளும் தரப்புக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அத்தனையிலையும் மண்ணள்ளி போட்டுட்டாரு தலைவர் தளபதி அவர்கள், முதல்வர் அவர்கள். ஏற்கனவேவும் என்ன சொல்லியிருந்தார்னா, விமான நிலையம் வேணாம்னு நாங்கள் சொல்லலை, எந்த இடத்துலையும் குறிப்பிடலை, பரந்தூரில் வேண்டாம்ன்றது தான் குறிப்பிட்டிருந்தார். அப்போ கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போராடக்கூடிய ஒரு விவசாயத்தை நாங்கள் மதிக்கிறோன்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசு அதை நீங்கள் போய் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 3 ஆண்டுகள் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனால் அவர் போய் பார்த்த அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன அறிவிப்பு வந்தது? விளை நிலங்கள் பாதிக்கப்படாத வண்ணம், நீர்நிலைகள் பாதிக்கப்படாத வண்ணம் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் வந்து விமான நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றத சொன்னோம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருக்குது, திருச்சியில் ஏர்போர்ட் இருக்குது, சென்னையில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது, இந்த பக்கம் போனால் பெங்களூரில் ஏர்போர்ட் இருக்குது, இன்னும் அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இடங்கள் இருக்குது. அப்படியே அங்கே தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து ஒரு 100-120 கிலோமீட்டர் இருக்குது சென்னை தூரத்துலேருந்து கணக்கிட்டு பார்த்தா. அப்போது விமான நிலையத்துக்கு எதிர்ப்பான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. வளர்ச்சி தமிழகத்துக்கு எப்போதும் தேவை தான். அதன் அடிப்படையில் அதன் திட்டத்தை எதிர்க்கலை. ஆனால் அங்கே தேவையா அப்படின்றது தான், தேவைன்னா யார் தேவையில்லைன்றதை சொல்லணும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லணும். அப்போ திமுக அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா ஏன் நிலங்கள் கையகப்படுத்தியிருக்கணும்? இல்லை, எந்த நிலங்களும் கையகப்படுத்தலை. திமுகவுக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுமோ அப்படி வந்து ஒரு மக்கள் சந்திப்பை அவங்க வந்து கடந்த காலங்களில் நடத்திக்கிட்டு அரசு அதிகாரிகளை வச்சும் காவல்துறையினரை வச்சும் மிரட்டும் தோனியில் லோக்கலில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளை வச்சு அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி மக்களை வந்து மிரட்டும் வண்ணம் அந்த திட்டம் வந்து அன்னைக்கு இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு தளபதி அவர்கள் போகும்போது அங்கே போய் இறங்கி அந்த விவசாயிகள் கொடுத்த பச்சை துண்டை வாங்கி போடும்போதே உங்கள் மகனா உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் நிற்பேன் உங்கள் கூட களத்துலன்னு சொன்னார். இன்றைக்கி நின்று காட்டியிருக்கிறார் இல்லையா? விவசாயத்தை எதிர்க்கக்கூடாது, நீர்நிலைகள் நாம் என்னென்னா இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் ஆர்ஜிதப்படுத்தி நீங்கள் எடுத்துட்டு அதில் கொண்டு வந்துட்டிங்கன்னா
நீர்வழி சாலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கே இருக்கும்? நீங்கள் சுற்றி காம்பவுண்டு போட்டுட்டீங்க, அது மிகப்பெரிய பாதிப்புகளை தான் உண்டு பண்ணும். சென்னைக்கு வரக்கூடிய நீர் ஆதாரங்கள் தொடர்ச்சியாக அதே மாதிரி வருமானம் வராது. அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு நீர் ஆதாரம் கிடைக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அப்போ இதுக்கெல்லாம் விடை தேடணும்ல. அப்போ இவங்க காசை மட்டுமே நோக்கமாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசுக்கு மத்தியில் விவசாயிகளுடைய எண்ணத்துக்கு மதிப்பளித்து, விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்புன்றது எப்படி நம்ம உணர்ந்தோமோ, அன்னைக்கு அண்டை நாடுகளில் கையேந்துவது போன்ற ஒரு சித்திரத்தை வரைஞ்சி காட்டும்போது தான் விவசாய புரட்சியை வந்து இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா? இரும்பு மங்கைன்னு சொல்லக்கூடியவர்கள். அப்போது நம்ம விவசாயத்துக்காக பிச்சை யாசகம் கேட்பது போன்ற ஒரு சித்திரத்தை வரையும் போது விவசாய புரட்சியை தொடங்கிய நம்ம இன்னைக்கு விவசாயிகளை வந்து அழிப்பது போன்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்றத உண்மையாக அந்த வலியை உணர்ந்தவராக இன்றைய 100 நாளில் எவ்வளோ பெரிய ஒரு சிறப்புகள் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. விவசாய குடிகள் இன்னைக்கு வந்து மனதார வாழ்த்துவாங்க. விவசாயிகள் நலமாக இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கி அதை வரவேற்குது, வாழ்த்துது. அந்த இடத்துலையுமே திரும்பவும் பதிவு செய்கிறாரு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடலை, பரந்தூரில் கைவிட்டிருக்கோம் அப்படின்றத குறிப்பிடுறாரு. இன்னும் அரசு அதிகாரம் இருக்குது, எங்கெல்லாம் நிலங்கள் இருக்குதோ எந்தெந்த நீர்நிலைகள்லாம் முடிந்த அளவுக்கு எதெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அதெல்லாம் பாதுகாத்து, இப்போ 100% பாதுகாக்க முடியலனாலும் 90% பாதுகாக்கப்படணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு நிச்சயமாக ஒரு விமான நிலையம் தேவைன்றதை நினச்சி தான் இன்றைக்கி கொண்டு வரீங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது இன்னைக்கு இன்னும் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான முதல்வராக தான் நிச்சயமாக இருப்பார். அடுத்த 2 அறிவிப்பு அப்படிங்கிறது டிவிக்கோட மேனிஃபெஸ்டோலே இருந்தது, வாக்குறுதிகளில் சொல்லப்பட்டிருந்தது. அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டர் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 சிலிண்டர் முதற்கட்டமாக, அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கான பயணம் இன்னும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய நிதிநிலை பிரச்சனைகள் நம்ம தமிழகத்துக்கு இருக்குது. அதை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 2 திட்டங்களுக்கான முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் சார். 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி கடனை வாங்கி திமுக குமிச்சது போல் இங்கே இது இல்லை. அப்படி 7 லட்சம் கோடிகளை நீங்கள் கடனாக வாங்கி இங்கே குமிச்சிருந்தாலும் இங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கணும், பல தரப்பட்ட கம்பெனிகள் உருவாக்கப்பட்டிருக்கணும், எல்லாத்தையுமே பண்ணியிருக்கணும். நீங்கள் எதுவும் பண்ணலை. அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி தான் இருக்குது. குறிப்பிட்ட ஆண்டு வருமானத்திற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி வருஷத்துக்கு 3 சிலிண்டர் அப்படின்ற எண்ணிக்கையை இன்றைக்கி கொடுத்துருக்கிறாரு. வரக்கூடிய காலகட்டத்தில் அதை மேலேயும் விரிவுபடுத்துவார். நிச்சயமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். தமிழக அரசினுடைய தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ நிச்சயமாக அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றுவதற்காக முதல்வர் அவர்கள் பாடுபடுவார். தமிழக மக்கள் நிச்சயமான ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. அவர் முதல்வராக பதவியேற்ற கொண்ட இடத்துலையே அவர் அந்த கோரிக்கையை வச்சார். எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்றதை அவர் பதிவு செஞ்சுருந்தார். நிதிநிலைகள் இந்த மாதிரி இருக்குன்றதை கொடுத்துருந்தாங்க. வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு டிஆர்பி ராஜா வெள்ளை பேப்பரை காட்டின மாதிரி இவங்க காட்டலை. இருக்கக்கூடிய அத்தனையும் சொல்லும்போது அப்படியே பொங்கி எழுந்து கொதிச்சாங்க. ஏன்னா நீங்கள் என்ன கொதித்தாலும் 11 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கி ஆயிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி பல 1000 கோடி ரூபாய் நம்ம இது வரைக்கும் மாதத்துக்கு வட்டியாகவே வருடத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இதிலெல்லாம் இருந்து இன்னைக்கு தமிழகத்தை மீட்டெடுக்கணும். சொன்ன திட்டங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும். தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தையும் இன்னைக்கு அமல்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரியிருக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையுமே ஒன்றா எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டார் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். வந்த உடனேயே புரியுதுங்களா? அண்ணனா, தம்பியா, மாமனா, மகனா, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன செய்யணுமோ அது அத்தனையுமே வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. லஞ்சங்கள் ஒழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. லஞ்ச லாவணியங்களை ஒழிச்சிட்டோன்றது இன்றைக்கி மிகப்பெரிய தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆணி வேறாக இருந்துச்சு. அது இன்றைக்கி இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்குது. இதனுடைய எதிரொலி அயல்நாடுகளில் இருந்தெல்லாம் போட்டாங்க. அதாவது இந்த பணம் மாற்றுவதற்கான ஒரு பிளாக் மணி ஒயிட் மணி ஆகிறது கன்வர்ஷன்லலாம் இது எப்படியெல்லாம் வரும், அப்போ அதிகாரிகள்கிட்ட லஞ்ச பணம் இல்லை, அதனால் இங்கேருந்து போக முடியலைன்றது எல்லாமே நம்மளால் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கி எதையெல்லாம் கொண்டு வரணுமோ அதையெல்லாம் இன்றைக்கி கருத்தில் கொண்டு எதை முக்கியத்துவம் கொடுக்கப்படணுமோ அதையெல்லாம் கொடுத்து இன்றைக்கி கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக இப்போ எப்படி 3 சிலிண்டருக்கான ஆணையை பிறப்பித்தாரோ
அதே போல் விரைவில் இன்னும் 3 சிலிண்டருக்கான ஆணைகளும் பிறப்பிக்கும். இப்போ வந்து அதே மாதிரி இன்னைக்கு பேருந்துகள் வந்து இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்காக இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அதுவும் தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு. அதையும் இன்னைக்கு நிறைவேற்றியிருக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களுக்கும் விரிவான அறிக்கை வந்து மாலைக்குள்ளே வெளியில் வந்துடும். எல்லா நகரங்களுக்கும் பெண்கள் வந்து எல்லா இடத்துக்குமே போகக்கூடியது, இலவச பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்றத தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு அதையும் அண்ணன் கொடுத்துருக்கிறாருன்றது தான் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. கண்டிப்பா மாநகரம், நகரம்ல வசிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி டீலக்ஸ், எக்ஸ்பிரஸ் எல்லாம் ஆமாம், குடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் மட்டும் இல்லை, எல்எஸ்எஸும் ம். கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்பிரஸும் கொடுப்பேன். ஆமா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம்னு சொல்லிட்டு வரும். அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வீல் எங்கே போகுது, பின்னாடி வீல் எங்கே போகுதுன்னு தெரியாது. இருக்கக்கூடிய எல்லா பஸ்ஸும் ஒரு எக்ஸ்பிரஸாக வரும், எல்எஸ்எஸ்ஸாக வரும். ஆனால் இந்த மகளிர் விடியல் பயணம் பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்க வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை, எந்த பஸ்ஸில் வேணால் நீங்கள் ஏறலாம் இறங்கலான்ற ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாரு. இது பெண்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பா. வாய்ந்ததாக இருக்கும். ம். அதை நீங்கள் எப்படி பண்ண முடியும், சாத்தியமா, அப்படி இப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, இன்றைக்கி அத்தனையும் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறாரு. கண்டிப்பா. அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் பெண்களுக்கும். ஆமாம், நிச்சயமாக. அதான் சொல்கிறேன், அந்த நான் அண்ணனா உங்களுடைய வலியும் வேதனையும், மகனா ஒரு தாய் மாமனா உங்களுடைய எல்லா வேதனையும் எனக்கு புரியும், நான் அதன்படி தான் நிற்பேன்னு சொல்கிறாருல்ல, அது நின்றுக்கிறார் இன்னைக்கு மக்களுக்காக. கண்டிப்பா, கண்டிப்பா சார். சட்டமன்றம் லைவ் நம்ம பார்க்குறோம் சார். எல்லாருமே வந்து சட்டமன்ற லைவை தான் இப்போ அதிகமாக பார்க்குறாங்க. சினிமா ரிலீஸ் ஆகுதா அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. சட்டமன்ற லைவ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப மக்கள் வரவேற்கிறாங்க. அதை நாங்களே பப்ளிக் பைட்ஸ்லாம் போனோம், கண்டிப்பாக வேணும் எங்களுக்கு லைவ் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த வாரம் வந்து ஏவா வேலு அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள், KN நேரு அவர்கள் 3 பேருமே எழுந்து இந்த லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கு பாதமாக இருக்கிற மாதிரி அவை குறிப்பில் இருந்து நீங்கள் நீக்கிறீங்க, அவங்க பேசிடுறாங்க. ஆனால் இது வந்து ரீல்ஸாக போயிடுது, லைவ் வேண்டாம், அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணுன்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. டிஎம்கே ஏன் லைவ் வேணான்னு சொல்கிறாங்க? ஏவா வேலுக்கோ வந்து உதயநிதிக்கோ ஆனதில்லை தமிழ்நாடு, இல்லையா? தமிழக மக்களுக்கானது தான் இந்த அரசு. அரசுக்கானது மக்கள் இல்லையே. மக்களே ஆளக்கூடியது தான் அரசு. மக்களுக்கான தேவை என்னவோ அதை தான் இன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. என்ன வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரோ அதை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கிறாரு. நான் நேரலையில் ஒளிபரப்பு பண்ணுவேன்னு. அப்போ நீங்கள் கடந்த காலங்களில் ஒளிபரப்பு பண்ணுவேன் நேரலையிலன்னு சொல்லி ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்களே, அப்போ அதை அத்தனையுமே காணல் நீர் தானே. அதை உங்களால் பண்ணியிருக்க முடியாது இல்லை. இதை தான் பொய்யும் புரட்டும் பண்ணக்கூடிய திமுக அரசு அப்படின்னு, ஏன் திருட்டு திமுக அரசுன்னு கூட அவர் பதிவு பண்ணிட்டார். புரியுதுங்களா? அதை நீங்கள் மக்களை மடைமாற்றும் வேலையை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க தொடர்ச்சியாக. இங்கே அந்த மாதிரி எந்த வேலையும் இல்லை. இருக்கக்கூடிய சகோதரிகள் சில பேர் வாய் தவறி கூட பேசிடுறாங்க. அதை சுதாரிச்சுக்கிட்டு மீண்டும் அதை வந்து சரி செஞ்சு பேசிடுறாங்க. அதையெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலாக பயன்படுத்துறீங்க. அதை பற்றி இங்கே எந்த கவலையும் பட போகிறதில்ல. ஏன்னா அவங்க எல்லாமே புதுசாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடியவங்க. உங்களை மாதிரி காலங்காலமாக கொள்ளை அடித்து அந்த சீட்டு எங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரி எந்த இடத்துலையும் இல்லை. 1960க்கு பிறகு நீங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் இந்த நாட்டை வந்து நீங்கள் ஆண்டிருக்கிறீங்க. ஆனால் இங்கே மக்களுக்கான மாற்றம் வந்திருக்கான்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்களாக மாறிக்கிறாங்க, அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு தமிழனால் ஒரு தன்னிச்சையாக ஒரு 2 பாட்டால் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மாற்ற முடியுன்ற ஒரு தலையெழுத்தை இன்றைக்கி மாற்றி காட்டியிருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள், இல்லையா? அத்தனை பேருமே இன்றைக்கி அந்த ஒரு பாட்டு போடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் கூட படத்தில் வர ஒரு பாட்டை போல் ரசித்து அதுக்கான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கக்கூடிய இடத்த பார்த்தோம். அதை ஒரு கட்சி பாடல்னால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாட்டு தான் அத்தனை பேர் இல்லங்கள்லையும் உள்ளங்கள்லையும் போய் சேர்ந்துருக்குது. அப்படிப்பட்ட ஒரு 70 ஆண்டுகளினுடைய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் நிறுத்திருக்கிறாரு. அவரை பார்த்து நீங்கள் பயப்பட தான் செய்வீங்க. அப்போ அவதூறுகள் பரப்ப தான் படும். அப்போ நீங்கள் அவதூறாக தான் பேசுவீங்க. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு? நாகரிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரா? அவரை நீங்கள் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அந்த ஸ்டேஜில் அவர் உட்காந்து அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு சார். உதயநிதி அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் அவர் துரை சந்திரசேகரன் பேசுறாரு. அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றியும் முதலமைச்சர் அவர்களை பற்றியும் தகாத வார்த்தைகள்ல அசிங்கமாக கொச்சையாக பேசுகிறாங்க. இன்னொரு தடவை நம்ம அதை சொல்லியும் காட்ட முடியாது, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதை உதயநிதி அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை என்கரேஜ் பண்ணுறன்ற மீனிங்கில் தான் அது போகுது. இது எப்போ நிறுத்துவாங்க அப்படின்னு தெரியும். அதாவது சட்டமன்றத்தில் வந்து கருணாநிதி அவர்கள் பேசியது தான், புரியுதுங்களா? அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் நாடாவை அவிழ்த்து அந்த கோப்பினுடைய இது இருக்கும் இல்லையா, அதை வந்து அவர் பாவாடை என்பதை மாற்றி அப்படி பார்த்தா தெரியுன்றத அவருடைய மகள்கிட்டையோ அவருடைய தங்கைக்கிட்டேயோ அவருடைய தாய்கிட்டேயோ என்ன அவங்களுடைய உறவினர்கிட்டையோ இதை அவர் பேசுவாரான்றதை கேளுங்க. மானமுள்ள தமிழன் பேசுவானான்றதை கேளுங்க. எப்பேற்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து இப்போ எப்படி குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள், புரியுதுங்களா? முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சேலையினுடைய முந்தானை
பிடித்து இழுக்கப்பட்டது அந்த சட்டமன்றத்தில் தான். அந்த சட்டமன்றத்தில் சபாநாயகரனுடைய இருக்கையில் உங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருந்த ரங்கநாதனும் இவரும் போய் உட்காந்து ஆட்டம் போட்டவங்க தான். அங்கே இருக்கக்கூடிய இருக்கைகள் அத்தனையிலுமே ஏறி குதித்தவங்க தான் நீங்கள், இல்லையா? ஒழுக்கத்தையும் மாண்பையும் பற்றி பேசுவதற்கு கொஞ்சமாச்சும் தகுதி இருக்கு அவங்களுக்குன்னு கேட்குறேன். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நேரு சொல்றாரு, நாங்க தரம் தாழ்ந்து என்னைக்குமே இந்த சட்டசபையில் நடந்தது இல்லைன்னு சொல்றாரு. தரம் தாழ்ந்து நீங்கள் என்னென்ன நேருவை கூப்பிடுங்க, விவாதிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், இல்லையா? இன்னைக்கு கட்சி எனக்கு வேணால் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்குது, இல்லையா? விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். நேரு தயாரான்னு கேளுங்க, தாராளமாக விவாதிக்கலாம். கலைஞர் காலத்து அரசியல்லேருந்தே பேசுவோம், வர சொல்லுங்க பேசுவோம். இல்லை இந்த இந்த 25 ஆண்டுகள் அரசியலை பேசட்டும், இல்லை இந்த 40 ஆண்டுகள் அரசியலை பேசுகிற எதுனாலும் நான் தயாராக தான் இருக்கேன், வர சொல்லுங்க பேசுவோம். நேரு பேசணும், நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். என்ன நாகரிகமாக நடந்திருக்கீங்க, என்ன மாண்போடு நடந்திருக்கீங்க, எந்த சமூக நீதியினுடைய பார்வையில் நடந்திருக்கீங்க, என்ன கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடந்திருக்கீங்கன்றதை சொல்லணும். எது விடியலுக்கானது, எது மகளிருக்கானது, எது மாணவர்களுக்கானது, எது கல்விக்கானது, எல்லாத்தையும் சொல்லணும். எது தொழில்துறையானது, தொழிலாளர் நலனுக்கு எதிரானது, தொழிலாளர் நலனை காக்கக்கூடியது எது, எல்லாம் சொல்லணும். அப்புறம் மாட்டிப்பாரு பார்த்துக்கங்க. இந்த இடத்துல தான் சார் சபாநாயகர் அவர் பேசுறத பத்தி கேட்கணும். நிறைய பேர் ஜேசிடி பிரபாகர் அவரை வந்து பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. அவர் வந்து எதிர்க்கட்சியே சொல்றாங்க, இத்தனை தடவை எங்களுக்கு வாய்ப்பு இது வரையும் எந்த சட்டமன்றத்துல கொடுத்ததே கிடையாது அப்படின்னு. வைரமுத்து அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினதா ஒரு பதிவு கூட போட்டிருந்தாங்க சார். ஜேசிடி பிரபாகர் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அண்ணன் வந்து எனக்கு என்று நேற்றல்ல, அவர் வந்து இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதியினுடைய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்தவர். அதற்கு முன்னாடியே அவர் வந்து எனக்கு பரிச்சயமானவர் தான். அப்போ வந்து இப்போ அதில் வந்து 2015 காலகட்டத்தில் அவர் வந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒரு பெரும் மழை வெள்ளம் 2015 கடைசியில் தீபாவளியை ஒட்டி ஒரு மழை வெள்ளம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சாங்க. நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த 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 பக்கம் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆதரவோட கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சத்துக்கும் 48 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் அங்கேருந்து கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி அங்கே பக்கத்தில் அந்த திருமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிவாசலில் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இறக்கி அங்கே இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களை சர்ச்சில் தங்க வச்சுருந்தோம். அப்படி இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சைதாப்பேட்டையில் இருக்கட்டும், திருமங்கலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், வில்லிவாக்கமாக இருக்கட்டும், போரூராக இருக்கட்டும், எல்லா பகுதி மக்களுக்குமே உதவி செஞ்சோம். அப்போ வந்து வில்லிவாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால இரவு பகல் பாராமல் அந்த நேரத்திலையுமே அவரும் அவருடைய மகன் ஆமலன், அப்பத்துலேருந்து அவர் எனக்கு பரிச்சயமானவர் தான். அப்பத்துலேருந்து எல்லாமே அந்த அந்த களத்தில் நின்னோம். அவர் சட்டமன்ற உறுப்பினருன்றதை தாண்டி ஒரு மனிதநேயத்தோட ஒரு பண்பாளராக நின்று பார்த்த அத்தனை விஷயங்களுமே அங்கே ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயத்தான் இருக்கும். அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணையும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பரிமாறிக்கும் போது வந்து ஒரு 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 நிகழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு அவருடைய மகனுக்கும் எனக்கும். அது அப்படியே தான் இன்றைக்கி தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக ஒரு 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 நல்ல ஒரு மனித நேயர். அவர் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி இது பண்ணுது அப்படின்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகம் அந்த அளவுக்கு அவருக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்குது. எந்த நெருக்கடியும் இல்லைன்றது தான். எதிர்க்கட்சிகள் வாழ்த்துறாங்க, எங்களுக்கு இத்தனை முறை ஆளும் கட்சி இப்போ கடந்த காலங்களில் கொடுக்கலை அப்படின்னா மக்களுடைய குறைகளை பேசுங்க. கேட்பதற்கு தான் ஒரு முதல்வர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் முதல்வரால் உங்கள் வீட்டு அண்ணனாக உட்கார்ந்துருக்கிறார். ஒரு சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடியவர். இன்னைக்கு ஒரு 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 சீன் ஒன்று பார்த்தேன். கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா அவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி கடந்த கால ஆட்சிகள் இப்படி இருக்குது 100 நாள்லன்னு. அப்போ அந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் வந்து எங்களெல்லாம் வந்து குழியில் தள்ளிட்டீங்க, இப்போ வந்து ஒரு 100 நாள் தான் ஆகுது எங்கள் அண்ணன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே ரொம்ப ஒரு அவங்களுடைய வழக்கு மொழியிலேயே பேசுகிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியில் யார் நீங்கள் அதை சொல்லுங்கள், அண்ணனாக இருக்கும்போது சொல்லுவேன், இப்போ முதல்வர் ஆயிட்டார்ல நம்ம தமிழ்நாட்டோடைய சிஎம்மாக தான், எங்கள் அண்ணனை பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. எப்படிப்பட்ட மரபுகளை கையாளுறாங்க. அப்போ அந்த சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த அக்காவுக்கு இருக்கக்கூடிய அறிவுகள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏன் இல்லாமல் போயிடுச்சுன்றது தான். எதிர்க்கட்சிகளும் பாராட்டும் விதமாக ஒரு சபாநாயகர் அமைஞ்சிருக்கிறாரு. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகப்படியான நேரத்தை ஒதுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஆளக்கூடிய அரசு தலையிடலைன்னு தானே அர்த்தம். சுதந்திரமாக செயல்படுறாருன்னு தானே அர்த்தம். அப்போ நிதானத்தோடு கடைபிடிக்கிறாருன்னு தானே அர்த்தம். எல்லா இடத்துலையுமே சொல்கிறார். அண்ணன் ஒரு சில இடத்துல அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள்
பேசியதை கூட உடனடியாக சொல்கிறார், இதை நான் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுவேன்னு சொல்லிட்டு. அப்போது இத்தனை ஆண்டுகள் அரசியல் வரலாற்று களத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நீங்கள் சட்டமன்ற ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ இங்கே யார் பேசினாலும் என்ன பேசினாலும் அது உடனடியாக தெரியப்படுத்த முடியுதா இல்லையா? எந்த சென்சாரும் இல்லாமல் நேரடியாக மக்கள் பார்த்துட்றாங்கல்ல. இதில் வந்து நான் சென்சார் தான் பண்ணணும்னு நீங்கள் எதுக்கு அடம் பிடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் சென்சார் தான் பண்ணுவோம், இப்படி தான் நடக்குன்றது என்ன ஒரு இதை பண்ணுறீங்க? ஆணவத்தினுடைய உச்சமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறார். இதற்கான சாட்சிகள் தான் அது. அதுக்கடுத்து சார் விஜய் பிரபாகர் தேமுதிகலேருந்து அவர் சில மேடை பேச்சுக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ கடந்ததெல்லாம் பார்த்தோம். அவருக்கான ஒரு அங்கீகாரம் இன்னுமே கிடைக்கல, அவர் எம்எல்ஏவாக செலக்ட் ஆகலை, அதை பற்றிலாம் கூட பேசியிருந்தாரு. விஜயகாந்த் அவர்களை வந்து இழந்துட்டீங்க, ஆனால் அவர் பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு மக்களுக்கு தெரியல, மக்களுக்கு தெரியப்படுத்துறது என் கடமை அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாரு. கடைசியில் ஒரு விஷயம் சொன்னார் சார், விஜய் அவர்கள் வந்து பார்த்து எங்களுக்கு பொறாமை கிடையாது, எங்கள் கட்சியோட உரிமை நாங்கள் யார் கூட வேணா கூட்டணி இருப்போம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆன பின்னாடி எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தார். என்ன பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, ஆனால் ஏன் கேப்டன் சமாதிக்கு போய் அவங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இவரை போய் பார்க்கணும், அவரை போய் பார்க்கக்கூடாது, இவரை வந்து பார்க்கணும்னு எந்த நிர்பந்தமும் யாரும் செய்ய முடியாது இல்லையா? அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். யாரை வேணால் போவார், பார்ப்பார், பார்க்காமலும் இருப்பார். எல்லாரையும் போய் பார்த்தாங்க, எங்களை வந்து பார்க்கல அப்படின்றது உங்களுடைய ஆதங்கமாக இருக்கலாம். புரியுதுங்களா? அவர் யாரையும் பார்க்கணும், அவர் வெறுக்கக்கூடிய அளவுக்கு எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எதிரி இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். நண்பனாக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை, எதிரியாக இருப்பதற்கு ஒரு தகுதியும் கட்டமைப்பும் வேணும். இங்கே சொன்னார் அரசியல் களத்தில் திமுக தான் எதிரின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? நீங்கள் அந்த இடத்துல இல்லை. தம்பி விஜய் பிரபாகர் அவர் என்னை விட வயதில் ரொம்ப சின்னவர் தான். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அடையாளத்தோடு நிற்கிறீங்க. நாங்கள் எந்த அடையாளமுமே இல்லாமல் இங்கே சமூக பணி செஞ்சோம். நீங்கள் அப்போல்லாம் எங்கே இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நான் மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தும்போது தம்பி வந்து பேசினார். நான் வாய்ப்பு கொடுத்தேன், மைக்கு கொடுத்தேன் பேசுகிறதுக்கு. புரியுதுங்களா? அவர் கூட அவருடைய தம்பியுமே சேர்ந்து அன்னைக்கு வந்திருந்தார். அப்படி நம்ம வந்து சமூக பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் இத்தனை வருஷம் சமூக பணி செஞ்சேன், என்னை ஏன் தோக்கடிச்சிட்டீங்க நான் கேட்க முடியும்? மக்களுடைய தீர்ப்பு. நேற்று கூட அதே ஊரில் செங்கோட்டையில் மீட்டிங்கில் நான் பேசிட்டு தான் வந்தேன். 50,000 வாக்குகள் எனக்கு போட்டிருக்கீங்க, இங்கே உண்மையாக வெற்றி பெற்றவன் பார்த்தா நான் தான். ஏன்னா 2 பேருமே கூட்டணி வச்சிங்க, ஓட்டுக்கு 2,000 காசு கொடுத்துருக்கீங்க. 25 கட்சியோட கூட்டணி நின்று நீங்கள் 72,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க இல்லையா? இது வெற்றியா? தன்னந்தனியாக யாருமே இல்லாமல் களத்தில் நின்று 50,000 ஓட்டுகளை வாங்கினவங்க வெற்றியாளரா இல்லையா? 25 பேர் சேர்ந்து நீங்கள் 70,000 ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம் இல்லையே. கண்டிப்பாக 15 பேர் சேர்ந்து நீங்கள் ஆட்சி மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி முறை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே முன்னாள் முதல்வரும் இந்நாள் முதல்வரும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அந்த ஊரில் நின்று 50,000 ஓட்டுகளை வாங்குகிறோம். 10 காசு செலவு பண்ணாமல் உங்களுடைய பணம் பிடிக்கப்படுது. தேர்தல் பறக்கும் படையினரால் ஒரு பூத்தில் இருந்து மட்டும் ஒரு திமுக அலுவலகத்திலிருந்து மட்டும் 48 லட்சம் பணத்தை பறிமுதல் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கூட்டிகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். அந்த இடத்துல தனியாக நின்று 50,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். அது யாருடைய வெற்றி? நீங்கள் திமுக வெற்றியில் தான் இன்றைக்கும் போய் உங்கள் மாமா போய் திமுகவினுடைய எம்பியாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? நீங்கள் யாருக்கும் சொல்ல வேணாம். விஜயகாந்த் அப்படியெல்லாம் இல்லை, தனியாக நின்னார். 234 தொகுதியிலையும் நின்று அவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சார், ஒரே ஒரு தொகுதியில். அது வரலாறு. 234 நின்னார். விஜயகாந்துக்கு இல்லாத கூட்டமா? இந்த திடீர்னு மனநலம் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் பேசுவார், சரத்குமார்னு பேர் அவருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கூட்டம் தெரியுமா வந்ததுன்னு பேப்பர்லேயே பார்த்துட்டு இருந்திருக்கிறார் கூட்டத்தை. உண்மையில் என்ன கூட்டம்னா என்னன்னு தெரில, மார்க்கெட்டில் நிற்கிதில்ல அதெல்லாம் கூட்டம்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி மக்களுடைய எழுச்சி என்ன அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாருன்னு அவர் தான் கொண்டு வந்திருக்கார். கூட்டம் யார் வேணால் கூட்டலாம். என்கிட்ட பணம் வசதி படைத்தவனாக இருந்தால் காசுக்காக இருக்கக்கூடிய மக்கள் இயலாத சூழலில் வரக்கூடியவர்கள் வருவாங்க. அவங்க யாருக்கு வாக்களிக்கணுன்றதை முடிவு பண்ணியிருக்கிறாங்கல்ல. இப்போ கொளத்தூர் தொகுதியில் ஏன் ஸ்டாலின் தோற்று போனார்? அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட்டம் இல்லையா? இல்லை, இருந்துச்சு. தோத்ததுக்கு அப்புறம் ஒரு இதுக்காக போனார் இல்லையா? PK சேகர் பாபெல்லாம் அழுதுகிட்டே வண்டியை தள்ளிட்டு போனார்ல. அப்போ கூட்டத்தை பார்த்தீங்களா? இவ்வளோ கூட்டம் நிற்கிதே எங்கே இருந்துன்னு. கூட்டம் எப்பவுமே வரும். சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு.
அதை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு. கொளத்தூர் அது அது வந்ததுனால இந்த கேள்வி வைக்கிறேன் சார். கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவிஎம் மிஷின்ஸ்லாம் வந்து சரி பார்த்தாங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு காலையில். விஎஸ் பாபு அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு எதிராக ஒரு வழக்கு பதிகிறார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவிஎம் மிஷினில் வந்து சில கோளாறுகள் இருக்குது. அதை வந்து அவரோட வெற்றிக்கு எதிராக இவர் வந்து ஒரு கேஸ் பதியப்பட்டிருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். நீதிமன்றத்தை நாடுவது ஒரு சாமானியனுக்கான கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசன சட்டம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்தது. அது எல்லாருக்குமான சமமான சட்டம். நான் கூட நீதிமன்றம் போகிறேன். கடையநல்லூரில் என்னை எதிர்த்து ஜெயித்த திமு ராஜேந்திரன் அவர் வந்து பூத்துலேருந்து 46,67,000 ரூபாய் பணத்தை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அவர் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிக்கு முரணா வாக்குக்கு பணம் கொடுத்து தான் ஜெயிச்சிருக்கிறாருன்றது இப்போ எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நானும் நீதிமன்றம் போகிறேன். நீதி நிச்சயமாக ஒரு நாள் வெல்லும். தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது சார். அது என்ன விவகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரீசெண்டாக வந்து மோடி அவர்கள் வந்து பேசும்போது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுனால தூத்துக்குடியில் நம்ம நிறைய காப்பர்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஸ்டெர்லைட் ஆலையை ஓப்பன் பண்ணணும்னு அந்த மக்களும் கேட்குறாங்க. ஸ்டெர்லைட் நிறுவனமும் அவங்க என்னென்ன விதிமுறைகள்லாம் வச்சு ஆலை நடத்துவன்ற ஒரு உறுதி தராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். இது எப்படி பார்க்குறீங்க? இந்த 8 ஆண்டுகளில் இப்போ வரைக்கும் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் அங்கே பிரச்சனையே. அதுதான், நீங்கள் சரி பண்ணலைன்றது தான். அந்த அந்த திட்டத்தினுடைய கழிவுகளை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க? அந்த திட்டத்தை நீங்கள் சரியான முறையில் கையாண்டிருந்திருந்தீங்கன்னா அந்த கழிவுகள் அங்கே இருந்திருக்கிறாது. அந்த கழிவை நீங்கள் என்னவா எப்படி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறீங்க, வெளியேற்ற போகிறீங்க? என்னுடைய மண்ணையும் மக்களையும் பாதிக்காத வண்ணமாக இருக்கணும்ல. அதுதான் எங்களுடைய கேள்வி. இங்கே வேலை 2000 குடும்பத்துக்கு இல்லாமல் இருக்கிறதோ அது எங்களுக்கு நிச்சயமாக வருத்தம் தான். கண்டிப்பாக. புரியுதுங்களா? அதில் நீங்கள் 50,000 பேருக்கு கூட வேலை கொடுங்க, இன்னும் கூட விரிவாக்குங்க. புரியுதுங்களா? இங்கே இருந்து உற்பத்தி செஞ்சு அனுப்புங்க. அது நமக்கு பெருமை தான். ஆனால் என்னவாக திட்டத்தை இங்கே பார்க்கப்படுது? மக்கள் பாதிக்காத வண்ணம் இருக்கணும்ல. இப்போ நீங்கள் வந்து எங்களை கொன்று புதைச்சி அந்த மாமிசத்தை எங்களை தின்ன தரீங்க அப்படின்றத நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? இதில் இந்த ஒன்றியத்தினுடைய பிரதமர் வந்து என்ன விதிவிலக்காயிடுவாரா? நிச்சயமாக இல்லை. தமிழக வளர்ச்சிக்கு ஒருபோதும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. பரந்தூரில் தான் விமான நிலையம் வேண்டாம்னு சொன்னோம். விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லலை இல்லையா? சாலை மேம்பாடுகள் அடுக்கடுக்காக அதிகரிக்கணும். நான் என்ன கேட்குறேன், எல்லா இடத்துலையும் அங்கே சாலை வரணும், இங்கே சாலை வரணும், எல்லாமே. இந்த தாம்பரத்துலேருந்து இங்கே வரைக்கும் பாருங்கள், இந்த பூந்தமல்லியிலேருந்து இங்கே பாருங்கள், இந்த சாலைகள் விரிவாக்கம் இருக்கா? இந்த பாடியிலேருந்து நீங்கள் திருவள்ளூர் வரைக்கும் போய் பாருங்கள், இந்த சாலை விரிவாக்கம் இருக்கா? அப்போ உள்ளுக்குள்ள நகரை வந்து உங்களால் வளர்க்க முடியலன்னா நீங்கள் வெளியில் எப்படி வளர்ப்பீங்க? அங்கே வந்து 4 வண்டி போகிற மாதிரி ட்ராக் இருக்குது. சென்னைக்குள்ளே வந்தோன்னா 2 வண்டி ஆகிடுது. அதில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது, ஒரு வண்டி தான் போக முடியும். அப்போ நீங்கள் நகர்ப்புற கட்டமைப்பை சரி பண்ணுங்க. அப்போ தானே வெளிப்புற கட்டமைப்பை நீங்கள் சரி செஞ்சாலும் அது சீராகும். புரியுது. அப்போ கட்டமைப்புகள் எங்கன்னா அடிப்படையில் தவறுகள் இருக்குது, அதை சரி செய்யுங்கன்னு சொல்கிறோம். வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்லை. தாராளமாக நம்ம வந்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அந்த திட்ட கழிவுகளை வந்து அங்கே கொண்டு போகாத வரையில் இதையெல்லாம் வேதாந்தா கடந்த காலங்களில் இப்போது கோவிட் காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை கொடுத்தாங்க, நமக்கான ஆக்சிஜனை வந்து ரெடி பண்ணி அந்த இதிலேருந்து கொடுத்தாங்க. அதுக்காக ஒரு 3 மாத காலம் அது வந்து திறந்து தான் இருந்தது. அதை யாராவது எதிர்த்தாங்களா? இல்லை. அதை வாங்கிக்கிட்டாங்க. அதில் பல ஆயிரக்கணக்கான பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஆமாம் தானே? அதே மாதிரி திட்டத்துக்கு நம்ம ஏதாவது எதிர்க்கிறோமா? இல்லை. மக்களை கொன்னுடாதீங்க, குமிச்சிடாதீங்க. என் தங்கச்சி ஸ்னோலின் வரைக்கும் வாயில் சுடப்பட்டாங்க தான், அதுக்காக தான் இறந்த போனான்னு சொல்கிறேன். அவளுடைய உயிர் எதற்காக பறிபோச்சு? இன்னைக்கு வரைக்கும் போகும்போது அவங்க அம்மா என் கையை பிடிச்சி அழுகுறாங்களா? அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? அவள் என் தங்கச்சி தானே. தங்கச்சியை விட்டுறாதப்பான்னு அந்த அம்மா சொல்லும்போது, அன்னைக்கு நான் வந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினராக நிற்கும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அங்கே வராருன்னு மதுரை விமான நிலையத்தில் போய் நிற்கிறேன். ஸ்னோலினோட அம்மா வந்து நிற்கிறாங்க அங்கே. அப்போ கையை பிடிச்சி, தம்பி தங்கச்சியை விட்டுறாதீங்கன்னு. அப்புறம் நான் தான் கூப்பிட்டு அவங்கள முன்னாடி நிறுத்திட்டு நான் வந்து அந்த திடலுக்கு வந்து நின்றுட்டு இருந்தேன். அந்த மாதிரி எல்லாரோடவும் இன்றைக்கும் தொடர்பில் இருக்கிறதுக்கு காரணம் மக்களோடு பயணிக்கிறது தான். அப்படிப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் தலைவர் தளபதி அவர்களை நேசிக்கிறதுக்கு காரணம் அவர் மக்கள் முதல்வராக இருக்கிறதுனால தான். நம்மளை வந்து திட்டத்துக்கோ வளர்ச்சிக்கோ நிச்சயமாக எதிரானவர்கள் இல்லை. மக்களை பாதிக்கும்னா அது எப்பேற்பட்ட திட்டமாக இருந்தாலும் அது நிச்சயமாக இங்கே செயல்படாது. எங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்.